வணக்கம் சார். ரியல் ஏஜென்ட்லேருந்து ஜிகே பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஈசிஆர் ரோட்டில் புதுசு லதா ஸ்டீலுக்கு பக்கத்தில் புது பஸ் ஸ்டாண்டு வருது சார். அதாவது சென்னை டு காரைக்கால் நாகப்பட்டினம் போகுது இல்லைங்களா, அந்த வண்டி மட்டும் இது வரத்துக்காக உண்டான பஸ் ஸ்டாண்டுங்க, புது பஸ் ஸ்டாண்டு. இது நிறவறாங்க பாருங்கள். இந்த இடத்துக்கு ஒரு 5 கடை தள்ளணுன்னா ரைட்டில் ஒரு இதுதான் சார் லதா ஸ்டீலு. இந்த இடத்த தாண்டணும் லதா ஸ்டீல் வருதுங்களா. இந்த லதா ஸ்டீல்லேருந்து ஒரு 5 இடம் தள்ளணும்னா ஒரு ரோடு உள்ளே போகுது, பழைய ரோடு. அந்த ரோட்டு உள்ளே தான் சார் ஒரு இடம் வேணும். அந்த 24,000 சதுரடி நல்ல இடங்க. இது ஃப்யூச்சரில் ஒரு பயங்கரமான ரேட்டு போகக்கூடிய இடங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலு, வேறு அப்பார்ட்மெண்ட்டு கட்டலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல இடங்க. ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு தரமாட்டாங்க சார். தந்தாலும் அவங்க வந்து பாதி ரேட்டு தான் கேட்பாங்க, பாதிக்கு பாதி கேடு. ஏன்னா ரோடு வருதுங்க, அது வருதுங்கன்னுவாங்க. அதெல்லாம் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறவங்க. மற்றபடி ஹோட்டல்ஸ், பெரிய ஹோட்டல் வருது இல்லைங்களா, அந்தமாரி ஹோட்டல்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல் அந்தமாரி பண்ணுறவங்க இது வந்து பாருங்கள். மொத்தம் 24,000 சதுரடி கிட்ட வருதுங்க. இந்த சொத்து வந்து பூர்வீக சொத்துங்க. அது சின்ன பிரச்சனை வந்து கோர்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சு பக்காவாக வச்சுட்டாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாருங்கள். இந்த இடத்துக்கு பின்னாடி அப்படியே இது அப்பார்ட்மெண்ட்டுங்களா. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து இடம் பாருங்கள். செடிகளில் முள் செடி அப்படி உள்ளே போனால் இந்த இடம் வந்துடும். இந்த தண்ணி நிற்கிது பாருங்கள், இந்த இடம் தான். இது அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து இடம். இதுதான் 24,000 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் பின்னாடி முள்ளுக்கு பாருங்கள். அந்த முள்ளுக்கு அப்படியே அண்ணாண்டா பஸ் ஸ்டாண்டு, அப்படியே பின்னாடியே பஸ் ஸ்டாண்டு வரும். அது ஒரு காம்பவுண்டு கட்டிக்குது இல்லைங்களா புதுசாக. அந்த காம்பவுண்டு எண்டு வரைக்கும் இந்த பிளாட்டு வருதுங்க. நல்ல இடங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6,000 ரூபா சொல்கிற சதுரடி. பெர் ஸ்கொயர் ஃபீட்டு 6,000 ருபீஸ். 6,000 ரூபாங்க ஒரு சதுரடி. 6,000 ரூபாங்க. 6 12 எல்லாம் ஒரு 13-14 கோடி கிட்ட வருங்க. முதலீடு போட்டு வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் உள்ள பார்ட்டி அணுகுங்க. ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு போகும் சார் இதெல்லாம் வந்து. ஏன்னா ஈசிஆர்லேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்ரு தான் அவங்க உள்ள, ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. 200 மீட்ரு உள்ள ஈசிஆர்லேருந்து சென்னை ஹைவேஸு. நல்ல ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு போகக்கூடிய இடம். இதே வந்து மெயின் ரோட்டில் ஒரு இடங்க சார், 10,000 சதுரடி. அது வந்து இன்றைக்கி வந்து 15,000 ரூபா சொல்கிறார் சதுரடி. ஒரு சதுரடி மெயின் ரோட்டில் இருக்குது, 5,000 ரூபா சொல்கிறார். அதுக்கு இதை பார்க்கக்குள்ள இது வந்து 6,000 ரூபா தான் இது ரேட்டு. ஓகே சார், தேவைப்படுறவங்க அணுகுங்க. நன்றி, வணக்கம்.